கேட்கிறாங்கன்னா, மலக்குகளுக்கு மரணம் உண்டா? மனிதனுக்கு மரணம் இருக்கிற மாதிரி வானவர்களுக்கு மரணம்னு ஒண்ணு இருக்குதா கேட்கிறாங்க. இதுல குர்ஆன்ல கூட என்ன இருக்குன்னா, சூர் ஊதும் பொழுது எல்லாமே மூர்ச்சையாய் விழுந்து விடுவார்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் குர்ஆன்ல இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது மலக்குகள் தானே இறந்துருவாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. மலக்குகளை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் மாதிரி ஒரு குறிப்பிட்ட வாழ்நாள் கொடுக்கப்பட்டு மரணித்தல் என்பது அதுக்கு நம்ம ஆதாரத்தை பார்க்க முடியவில்லை. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கன்னா அவர் அப்ப இருந்துதான் இருக்கிறார், இன்னும் சாவல் அவர். ஆனா மனிதனை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வான், அது மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பேர் கடந்து போய்விட்டார்கள். அப்ப சந்ததி பெருக்க மனுஷனுக்கு இருக்கிற காரணத்தினால அது நம்ம தொடர்ச்சியா ஒருத்தரை தாண்டி ஒருத்தர் வந்துகிட்டே இருக்கிறோம். மலக்குகளுக்கு சந்ததி பெருக்கம் ஒண்ணு இல்லாத காரணத்தினால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ஒருத்தர் மூத்தா போய் அவருடைய பிள்ளைய வாரிசா விட்டு போறது, பேரம் பேத்தி இந்த மாதிரி மேட்டர்லாம் கிடையாது. இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு வாழ்நாள் கொடுக்கப்பட்ட மாதிரியான ஒரு விஷயத்தை காணல. அதே நேரத்தில் உலகம் அழியும் போது மூத்தாவார்களா அப்படின்னு கேட்டா, உலகம் அழியும் போது எல்லாமே அழிந்து விடும் குர்ஆன்ல இருக்குது. ஒய்யபுகா வஜ்ஹு ரப்பி குல்லு மன் அலைஹா ஃபான், இதுல உள்ள அனைத்தும் அழிந்து விடும். ஒய்யபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், மரியாதைக்குரிய ரப்புடைய அல்லாஹ்வுடைய அந்த திருமுகம் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சூர் ஊதப்பட்டு செஞ்ச மன்பி சமாவாத்தி வல்லல், வானங்களிலும் பூமியில் உள்ள அனைவரும் மூர்ச்சித்து விழுவார்கள் அப்படின்னு எல்லாம் குர்ஆன்ல இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வை தவிர எல்லாம் முடிஞ்சிடும் சொன்னா அப்ப மலக்கு தானே முடிஞ்சிருவாங்க என்று விளங்கினால் அது தப்பு கிடையாது. ஆனா இதுல விதிவிலக்கும் இருக்கிறது. எல்லா மலக்குகளும் அழிந்து விடுவார்கள் தான். ஆனாலும் இதுல என்ன இருக்குன்னா விதிவிலக்கு இருக்கு. என்ன விதிவிலக்கு? சூர் ஊதின உடனே அல்லாஹ் மட்டும் இருப்பானா? அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்னு கேட்டா, யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமயிதின் சமானியா, அன்றைய தினத்திலே உம்முடைய இறைவனுடைய அரிசை எல்லாம் தூள்தளம் நுழைக்கி போயிரும்ல. அப்ப அந்த அரிசை யார் சுமந்திருப்பார்கள் என்று சொன்னால், அன்றைய தினத்திலே 8 வானவர்கள் சுமந்திருப்பார்கள். அப்ப அந்த 8 வானவர்கள் அரிச சுமக்கிறதுக்காக வேண்டி அவங்களை அழிக்காம அல்ல விட்டுறான். எல்லாம் அழிந்து விடுவார்கள். எல்லாம் அழிஞ்ச உடனே அரிசு அழியாதுன்னு முதல் விளங்குறது. அன்றைய எல்லாம் அழிஞ்ச பிறகு உள்ளது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அரிசி இருக்கும். அந்த அரிசை சுமக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அந்த சுமக்கக்கூடிய 8 பேரும் அன்றைய தினத்தில் என்ன செய்வாங்க, ஒல் மலக்கு அல்ல அர்ஜாயிகா, அந்த வானவர்கள் பூமியுடைய அந்த வானத்துடைய ஓரத்தில் இருந்து கொள்வார்கள். வானங்கன எல்லாம் சுருட்டப்பட்ட பிறகு அது 8 வானவர்கள் அரிசை சுமந்து கொள்வார்கள் அப்படின்னு வருகிறது. அப்ப அந்த மலக்குகளுக்கு இந்த வானத்தை அரச சுமக்கக்கூடிய மலக்குகள், அதே மாதிரி ஒல் மலக்குகள் அர்ஜாயிகான்னு வேற வருது. இந்த வானம் பூமி அழிக்கப்படும் போது மலக்குகள் ஒரு ஓரப்பகுதிக்கு வந்து விடுவார்கள் இருக்கிறது. அதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மலக்குகளை அல்லாஹ் அழிக்க மாட்டான். மலக்குகள்ங்கிற ஒரு பெரிய ஒரு தனி படைப்பாக அல்லாஹ் எடுத்துக்கொள்ளவே இல்லை. மலக்குனா ஒரு ஆற்றலை காட்டுறதுக்கு உள்ளதுதான். அதனால மலக்கு அல்லாஹ் இருப்பாங்கன்னா அல்லாஹ் இருப்பான். மலக்குகளுக்கு அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்திருக்கிறான். அவங்களும் தான் இருப்பார்கள். அல்லாஹ் நினைச்சா அழிச்சிருவான், அது ஒரு விஷயம். ஆனா அவங்களும் தான் இருப்பார்கள் அப்படிங்கிறது. அது மாதிரி விசாரணைக்கு வரும் பொழுது எல்லா மலக்கையும் உயிராக்குறான்னு அல்லாஹ், அதாவது மலக்கூட சேர்ந்து அல்லாஹ் வருவான். ஒஜா ரப்புக்க ஒல் மலக்கு சப்பன் சப்பா, மலக்குகள் அணுகளுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், விசாரணைக்காக வருவான் என்றெல்லாம் இருக்கிறது. அந்த மலக்குகள் எல்லாம் அழிச்சு விட்டு உசுறு கொடுத்து எழுப்பி வருவாங்கிறதுக்கு ஆதாரத்தை காண முடியவில்லை. அதனால உலகம் அழிக்கப்பட்ட பிறகு கூட அரச சுமந்துகிட்டு 8 வானவர்கள் அன்றைக்கு சுமந்து இருப்பார்கள். மலக்குகள்லாம் ஒரு கோடியில் ஒதுங்கி விடுவார்கள் என்ற அந்த வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த சூர்ல வானம் பூமியில் உள்ளவர்கள்லாம் அழிவார்கள் என்பதுல மலக்குகள் அடங்கல. மலக்குகள் இல்லாம தான் அவங்க ஒதுக்கப்படுறாங்க, தனியா பிரிக்கப்படுறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது சில வானவர்கள், சில பணிகளுக்குரிய வானவர்கள் என வானத்தில் உள்ளவர்கள் வருது இல்லையா, வானத்தில் பூமியில் உள்ளவர்கள்னா மனுஷன் சொல்லிட்டு போயிடலாம், வானத்தில் உள்ளவர்கள்னா வானவரை தானே சொல்லணும் என்று வருகிற காரணத்தினால் அவங்களும் மூர்ச்சையாகி விடுவார்கள் என்று வர்ற காரணத்தினால ஒரு எந்த செக்ஷனுக்கு அந்த வானவர்கள் தேவைன்னு நினைக்கிறானோ அவங்கள விட்டு மற்ற வானவர்கள் அழிந்து விடுவார்கள் என்றும் அதுக்கு என்ன செய்யலாம், பொருள் கொடுக்கலாம். அப்பதான் அந்த வானத்தில் உள்ளவர்கள் மூர்ச்சை ஆவார்கள் என்பதும் மெய்யாகும். வானத்தில் உள்ளவர்கள் மூர்ச்சை ஆவார்கள் என்பதும் மெய்யாக வேண்டும்.
அழியாமல் அரசை சுமப்பார்கள், ஒரு ஓரத்தில் சில வானவர்கள் நிற்பார்கள் என்பதும் மெய்யாக வேண்டும் என்று சொன்னால், வானவர்கள் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு செக்ஷன் வந்து அந்த சூரோடு சேர்ந்து அழிக்கப்பட்டு விடுவார்கள். இன்னொரு செக்ஷன்ல உள்ளவங்க வந்து சூர் ஊதப்படும் பொழுதும் சில பணிகளை செய்வதற்காக அவங்க நிறுத்தப்பட்டிருப்பார்கள் என்று புரிந்து கொண்டால் முரண்பாடு இல்லாமல் என்ன செய்யலாம், விளங்கி